அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங் வந்தாவே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க குழந்தைங்க. எப்போதும் சின்ன பையன் வந்து சாக்லேட் கேக் வேணும்னு கேட்டார். அதனால் சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே நான் ட்ரை பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். நான் எப்படி செஞ்சேங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு க்ளீனான மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஓடுகள் இல்லாமல் பார்த்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து ரிஸ்க் வச்சு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையுமே டம்ளரில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் டம்ளரில் வந்து அரை டம்ளர் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அது 2 பேட்சாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கையில் வந்து ப்ரெஷ் பண்ணுற மாதிரி புதுசாக வாங்கியிருந்தாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இதில் ட்ரை பண்ணேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல சர்க்கரை வந்து பொடி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் கரையிறதுக்கு. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இது பேக்கிங் சோடா எடுத்து இதை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரிஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆயில் வந்து ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி 3ஐயும் நான் வந்து துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் ஒரு எந்த பாத்திரத்தில் வந்து கேக் செய்யணுமோ அதை சுற்றி நான் வந்து பட்டர் தடவி மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக அந்த நட்ஸுங்களெல்லாம் தூவி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பேனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம அதில் வந்து இந்த கேக்கு டின்னை வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மூடி நகராமல் இருக்க நான் வெயிட் வச்சுருக்கேன். நீங்கள் இது குக்கரில் கூட செய்யலாம். இப்போ நான் வந்து 25 நிமிஷம் கழித்து நான் இப்போ வந்து கேக்கு எப்படி எடுத்து பார்க்குறேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இப்போ நைஃப் வச்சு குத்தி பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்தாலும் அதையும் குத்தி பாருங்கள், ஒட்டாமே வந்திருக்கு. இப்போ நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம சுற்றி லேசாக கட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பையன்கிட்ட இது வந்து சஸ்பென்ஸாக எடுத்து கொண்டு போய் ஸ்கூல் விட்டு வந்தோடனே காட்டலான்னொடனே அவன் பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். அவன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணுறது. நல்ல ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பராக வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.